அருமையான இனிய மாலை வேளையில் பள்ளி ஆண்டு விழாவிற்காக வருகை வந்திருக்கும் இருபால் பெற்றோர்களை வணங்குகிறேன். இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன். நாமக்கல்லுக்கு புகழ் ஆஞ்சநேயர், மலைக்கோட்டை, கொல்லிமலை என்பது போல நாமக்கல் ஆரம்ப கல்விக்கு ஸ்பார்க்கிள் அகாடமியை மேலும் வளர வளர இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன். 19 ஆண்டுகளாக சிறப்பான சிறிய முறையில் இரு கண்களாக போட்டும் இந்த இருவரையும் மனதார வாழ்த்துகிறேன். அதே நேரத்தில் இந்த நிர்வாகத்தை சீரும் சிறப்புமாக இன்றைக்கு 120 குழந்தைகளோடு இருப்பதை, வரும் கல்வியாண்டில் 200க்கு மேற்பட்ட குழந்தைகளை இங்கே அட்மிஷன் ஆகிற அளவுக்கு அந்த அளவுக்கு திறம்பட செயல்பட்டு வந்திருக்கக்கூடிய நிர்வாகத்தையும் இந்த நேரத்தில் வணங்குகிறேன். மேலும் இந்த நாமக்கல் மாவட்டம்னா கல்வி மாவட்டம்னு சொல்லுவாங்க. இந்த ஆரம்ப கல்விக்கு இவங்க மேலும் மேலும் ஊக்கம் அளித்து உற்சாகம் அளித்து அந்த கொடுக்கக்கூடிய மெத்தடாலஜி மாண்டிச்சேரி ஆகட்டும், கரிக்குலம் ஆகட்டும், அத்தனையும் சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த கல்வி நிறுவனமானது மேலும் வளர வேண்டும். அதே நேரத்தில் இந்த பேரண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லிக்கிறத ஒன்றே ஒன்று தாங்க, எல்லோருமே இந்த ஆரம்ப கல்வியில் வரக்கூடிய நேரத்தில் எல்லா பெற்றோருமே கண்டிப்பாக 2 பேர் என்ன 3 பேர் என்ன 4 பேர் கூட வருவோம். அதுவும் கலை நிகழ்ச்சி அப்படிங்கும் பொழுது ஒரு 5th ஸ்டாண்டர்டோ ஒரு 9th 10th போகும் பொழுதோ நம்மளுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போயிடுது. நமக்குள் அந்த குழந்தைக்கு உள்ள இருக்கிற பாசங்கள் குறையுது. நம்ம தொழிலில் காட்டக்கூடிய அக்கறைகள் குழந்தைங்க மேலேயும் கடைசி காலவரிலும் நம்ம குழந்தைங்க தாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு குழந்தைங்கிட்ட அன்பாக பழக வேண்டும். நம்ம அன்புகள் அவங்ககிட்ட இருக்கான்னு கேட்டால் இல்லை. யாராவது இந்த குழந்தைகள் நீங்கள் தீர்மானிக்கப்படியோ இல்லை குழந்தைகள் என்ன எண்ணத்தில் என்ன எண்ணங்களாக உருவாக வேண்டும் என்ன என்பதை யாராவது காலையில் தூங்கி எழுந்திருச்ச உடனே அந்த குழந்தைகளை எழுப்புறது இந்த மாதிரி எழுப்புகிறோம். ஒரு 5 வயசு வரலும் செல்லமே, ராஜாவே, தங்கமே, இந்த மாதிரி தான் எழுப்புகிறோம். ஒரு 9th 10th போயிட்டா எழுந்துடா சனினே. நம்ம குழந்தை தாங்க, ஏன் அந்த குழந்தைய அந்த மாதிரி உருவாக்கணும்? நமக்கு பணங்காசு முக்கியம் இல்லைங்க, குழந்தை தாங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு நான் சிக்கன் வாங்கி தரேன், நூடுல்ஸ் வாங்கி தரேன், எனக்கு கார் வாங்கி தரேன், மாளிகை வாங்கி தரேன், எல்லா குழந்தைகளும் அனுபவிப்பார்கள். அந்த குழந்தைக்கு அன்புகள் தரது யாருங்க? ஏன் நம்ம விடுபட்டு போகிறோம், தூரமான ஏன் போகிறோம்? அந்த குழந்தைங்களோட எவ்வளோ நேரம் தான் மடியில் உட்கார சொல்லி தலை கோதி அந்த குழந்தைகிட்ட நடந்த நிகழ்வுகளை, நம்ம சுற்றுச்சூழ பந்தங்களை, நட்புகளை ஏன் பகிர்ந்து கொள்வதில்லை? தயவு செஞ்சு அந்த குழந்தைங்கிட்ட இப்போ ஆரம்பத்தில் எப்படி இருக்குமோ அதே நேரத்துலையும் நீண்ட காலம் வரை நம் குழந்தை பெரிய ஆளாக இருக்க வரையும் உருவானா மட்டும்தான் நம்ம குழந்தைய நம்மளை அதே மாதிரி பார்த்துக்குவாங்க. நம்மளே அதே ஸ்டேஜில் விட்டு போகும். உனக்கு என்ன தேவை, பணம் தானே, கட்டிட்டு போகிறேன், முதியோர் இல்லத்திற்கு போ சொன்னால் நம்ம மனசு எப்படிங்க இருக்கும்? நாமளும் அந்த குழந்தையை நல்முறையில் வழிப்படுத்தி நேர்மையான முறையில் சாதனை புரியும் மாணவனாக ஒவ்வொரு செயலும் தாத்தா பாட்டிகள் தினம் ஒரு திருக்குறள் சொல்லிக் கொடுங்க. காந்தியினுடைய சத்திய சோதனை படிச்சு காமிங்க. வாசிப்பு திறனை குழந்தைங்க மத்தியில் உருவாக்குங்க. முடியலனா இப்போதான் நம்ம முடியாது, ஒரு செல்லடியாக போட்டு கேட்க வைங்க. குழந்தைங்களுக்கு எல்லார் மத்தியிலுமே செல்ஃபோன் இல்லைன்னா குழந்தைங்க இல்லை. குழந்தைங்க சத்தம் போடுதுன்னா கொஞ்ச நேரம் செல்ஃபோன் கொடுத்தா சத்தம் இல்லாமல் போயிடுது. எல்லாருமே அடிமைப்பட்டு போயிட்டோம். அதுக்கு அடிமைப்படுறோம் இல்லையோ, குழந்தைங்களுக்கு செல்லை கொடுத்து கட்டுப்படுறதுக்கு நாமே அடிமையாயிட்டோம். ஆனால் அந்த குழந்தையே அந்த செல் மேலே ஈர்ப்பு சக்தி இருக்கிறத நம்ம எப்படி தவிர்ப்பது? ஒரு பெட் அனிமல் வாங்கி கொடுங்க, விளையாடட்டும். ஒரு பெட் அனிமல் வாங்கி கொடுங்க, பூனை இருக்கட்டும், நாய் இருக்கட்டும், மீன் இருக்கட்டும், ஏதோ கொஞ்ச நேரம். அதே நேரத்தில் குழந்தைங்களுக்கு கல்வி மட்டும் அல்ல, உடல் ஆரோக்கியம் வேணும். ஒவ்வொரு சண்டேவும் ஹிந்தி எக்ஸாமோ எத்தனையோ இது மேக்ஸுக்கு எனக்கு 10 குழந்தைக்கு 10, இங்கிலீஷ் 10. நீங்கள் இதுக்கு மேலே கொஞ்ச நேரம் ஒவ்வொரு சண்டேவும் விளையாட்டுத்துறைக்கு ஏதோ ஒரு கேம்ஸ் கொண்டு போய் கொடுங்க. நீங்களும் அந்த குழந்தைங்களோட விளையாட ஆரம்பிங்க. அந்த குழந்தை உங்களோடு பகிர்ந்துக்கிற மாதிரி இருங்க. ஒரு 10th மேலே போயிட்டாவே குழந்தை நமக்கு இருக்கிற நட்புகள் எல்லாம் வெளியில் போய் ஃப்ரெண்டு சொன்னால் போதும்,
என்ன குரூப் எடுக்கிறான் அப்படின்னா கூட ஃப்ரெண்டு சொன்னால் போதுங்க, எந்த காலேஜுக்கு போகிறோம் ஃப்ரெண்டு சொன்னால் போதும், நம்முடைய பேச்சை கேட்கறதுக்கு அவன் தயாராக இருக்க மாட்டாங்க. அதனால் குழந்தைங்களோட நீங்கள் அன்பாக இருக்கிறவர்களும் அந்த குழந்தைங்க உங்கள்கிட்ட பாசத்தோடு இருக்கும். அதே நேரத்தில் குழந்தைங்களுக்கு நேரம் தவறாமே நம்ம கடைபிடிக்க வேண்டும். எல்லா பெற்றோருமே இப்போ இருக்கிற ஸ்டேஜில் காலையில் 6 மணியிலிருந்து காலையில் 8 மணி வரலும் வீட்டில் இருக்கக்கூடிய பரபரப்புகள் ரொம்ப அதிவேகமாக இருக்கும். சுவக்கானம் செப்பலக்கணம், சாப்பாடு என்ன கொடுக்கறது, அவன் சாப்பிட்றது, அப்பாவுக்கு என்ன செய்கிறது, அம்மாவுக்கு என்ன செய்கிறது, தம்பிக்கு என்ன செய்கிறது, பாப்பாவுக்கு என்ன செய்கிறது, டைரி காணா, ஷூவை காணா, லேசை காணா, டெய்லி சைன் போர்டில் வண்டி வந்து ஏற்றி விட்டதுக்கப்புறம் அம்மா ஐடி கார்டு காணாம். எல்லா பெற்றோருமே பதற்றத்தோடு இருக்கக்கூடிய நேரம் காலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஏன் அந்த பதட்டங்கள்? அதுக்கு என்ன தீர்வுகள்? நாம முதல் நாளே அந்த குழந்தைய என்ன பண்ண வேண்டுங்கிறது எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து டேபிளில் எடுத்து வச்சுட்டா பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் ஆகி நம்ம செய்கிறோமா? காலையில் செய்யக்கூடிய உணவுகள் காலையில் 6 மணிக்கு கூட முடிவு பண்ண முடியறது இல்லை. போய் அது என்ன செய்யலான்னு சொல்லி தொலை பார்க்கும்போது தான் பிரிட்ஜில் ஏதோ ஒரு பொருள் இல்லாமல் இருக்கும். அந்த நேரத்தில் கணவர்கிட்ட கொடுக்குறோம், கணவரும் டென்ஷனு, தினமும் தான் வாங்கி கொடுக்குறேன், இதே வேலையாக போச்சோன்னு சொல்லி. எல்லாமே நமக்குள்ள திட்டமிடல் இருக்க வேண்டும். திட்டமிடல் இருந்தால் மட்டும்தான் நம்மளை பார்த்து தான் குழந்தைங்க வளருதுங்க. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், இன்னைக்கு அத்தைக்கு கொடுக்க வேண்டாம்டா மறைச்சி வச்சிட்றா, மாமா வராங்கடா மறைச்சி வச்சிட்றா, சித்தப்பா வராங்கடா மறைச்சி வச்சிட்றா, நாளைக்கு அப்பா அம்மாவுக்கே மறைச்சி வச்சிடறாங்கிற சூழ்நிலை மனசில் பதிஞ்சிருங்க. கொடுத்து பழகக்கூடிய எண்ணத்தை உண்டாக்குங்க. உங்கள் செல்வம் கண்டிப்பாக குறைய போகிறதில்ல. நீங்கள் நல்ல நிலைமையில் அவனை உண்டாக்குங்க. நம்ம ஊரில் நாமக்கல்ல மட்டும்தாங்க டாக்டர் இன்ஜினியர்னு சொல்லி படிக்க வைக்கிறோம். எத்தனையோ துறைகள் இருக்குது. அந்த டாக்டரையும் இன்ஜினியர் நிர்வகிக்கிறது யாருங்க? நம்முடைய குழந்தைகளுடைய எண்ணங்கள் எல்லாமே நல்லா படிக்கணும், நல்ல ஸ்கூலில் படிக்கணும், கோயம்புத்தூரில் காலேஜில் சேரணும், காலேஜில் சேர்ந்தனையும் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலெக்ஷன் ஆகணும், ஒரு 30,000 ரூபாயில் செலெக்ஷன் ஆகும். இதான் வாழ்க்கை. நம்முடைய குறிக்கோள் என்னங்க? ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் என்ன ஆகணும்? டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, லாயர் ஆகணுமா, ஜட்ஜ் ஆகணுமா, மினிஸ்டர் ஆகணுமா, எத்தனையோ துறைகள் இருக்குது. அந்த குழந்தையை காலையில் தூங்கி எழுந்திருக்கும் பொழுது அவன் பேரை சொல்லி அந்த குறிக்கோளை சொல்லி அவனை எழுப்பி பழகுங்க. அவனுக்கு வாரம் ஒரு தடவை மாதம் ஒரு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பழகுங்க. அவனுக்கு அந்த துறையில் ஈடுபாடுகள் ஜாஸ்தினா அந்த ஈடுபாடில் யார் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை படிக்க வச்சு ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி பண்ண வச்சு பாருங்க. அப்போதாங்க அவனுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும். நம்ம +2 முடிச்சுட்டு காலேஜ் போகும்பொழுது கூட படித்தவங்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவங்களாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் என்ன போய் சேர்றோம் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கிறோம். கொஞ்சம் நம்ம ஆரம்பத்திலேயே அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன வரலாம், எந்த துறையில் போனால் சாதிக்கலாம்னு சொல்லி பண்ண மாதிரி உருவாக்கி காமிங்க. எந்த சூழ்நிலையிலும் அந்த குழந்தை வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதனாக உருவாக்கி தேசத்திற்கு செய்யக்கூடிய மாணவனாக, ஊர் போற்றும் புகழும்படியாக இருக்கக்கூடிய மாணவனாக திகழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் சின்ன குழந்தைங்க அதிக நேரம் எடுத்துக்கிறத விரும்பலின்னு சொல்லி உங்கள் அத்துணை நல்லவங்களையும் நல் உள்ளங்களையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இந்த நிர்வாகம் மேலும் மேலும் வளர கண்டிப்பாக இந்த வாழ்த்தி இந்த நேரத்தில் உங்கள் எல்லாத்தையும் சிறப்பான முறையில் இந்த குழந்தைங்களுக்கு நல்ல கல்விகள் கொடுத்து இந்த தேசம் போற்றும்படியாக இந்த குழந்தைங்க ஒவ்வொரு குழந்தைகளும் நாளைக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து உட்காரக்கூடிய குழந்தைகளை அந்த மாதிரி உருவாக்குறோன்னு சொல்லி அந்த குழந்தைகளை பேசி பழகுன்னு சொல்லி நிர்வாகத்தை கேட்டுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.